நம்மளே வணக்கம். நான் அரசு ராஜா. பழம்பெரும் நடிகர் டெல்லி கணேசன் அவர்கள் மறைந்திருக்கிறார். அவர் மறைந்திருக்கிற இந்த வேளையில அவரை பற்றியான நினைவுகளை நம்ம பதிவு பண்ணிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வளநாடு அப்படிங்கிற கிராமத்துல தான் டெல்லி கணேசன் அவர்கள் பிறந்தார். குற்றாலம் பக்கத்துல இருக்கிற கீழப்பாவூர் அப்படிங்கிற ஊர் தான் டெல்லி கணேசுடைய அம்மாவின் ஊர். டெல்லி கணேஷ் இங்க தான் பிறந்திருக்கிறாரு. டெல்லி கணேஷ் அப்பாவுடைய ஊரு வளநாடு. டெல்லி கணேஷ் படிச்சது, வளர்ந்தது எல்லாமே இந்த வளநாட்டுல தான். இவருக்கு ஒரு அக்கா, அடுத்து ஒரு தம்பி. இந்த தம்பி பிறவிலேயே காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த தம்பி பிறந்த உடனேயே இவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அதனால இந்த தம்பிய பார்க்குற எல்லாருமே, இவன் ராசி இல்லாதவன், பொறந்த உடனேயே அம்மாவ தூக்கி முழுங்குனவன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அவருடைய மனசு புண்படுற மாரி பேசுவாங்களாம். ஆனா அது எதுவுமே என் தம்பியோட காதுல விழாது. பிறவியிலேயே அவன் டெமன்டெஃப் அப்படிங்கிறதுனால, அவன் இந்த மாரியான விஷயத்தெல்லாம் அவன் காதுல வாங்குனதே இல்ல அப்படின்னு ஒரு சோகமான நகைச்சுவையா டெல்லி கணேஷ் அடிக்கடி சொல்லுவாரு. டெல்லி கணேஷ் 3 வயசா இருக்கும்போது தான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. டெல்லி கணேஷ் பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க தம்பி இவர்கிட்ட எந்த உதவியுமே எதிர்பார்க்காம ரொம்ப கடினமா உழைச்சு ஹோட்டல் வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு பெங்களூர்ல பெரிய அளவுல செட்டில் ஆகி சுய உழைப்புல நல்ல நிலைமையில இருக்கிறாராம். தம்பிக்கு 2 பொண்ணு ஒரு பையனும் இருக்கிறாங்களாம். சரி, இந்த டெல்லி கணேசனுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த 3 பசங்களும் சின்ன சிசுங்களா இருக்காங்களே, இந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொந்தக்காரங்களாம் பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கும் அப்ப 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசுனா 20 வயசு. இவர் 13 வயசுலயே திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 3 குழந்தைகளும் பிறந்ததா சொல்றாங்க. சரி, 20 வயசுல இவருக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இந்த 3 பேரையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியா 8 குழந்தைகளை அவங்களுக்கு தொடர்ச்சியா பிறந்திருக்குது. அந்த 8 குழந்தைகள் பிளஸ் இவங்க அக்கா, தம்பி எல்லாரையும் சேர்த்து டெல்லி கணேஷ் தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்குது. இவங்க அப்பா ஒரு டீச்சரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த அப்பா போய் 8 குழந்தைகள் எனக்கு பெத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா குழந்தை பெத்துக்க முடியுமா? இல்ல நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு இந்த 2ஆம் தரம் கட்டின மனைவியோட அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா கேட்டாராம். அவங்க மாமனார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஃபேமிலி பிளானிங் பத்தி 8 குழந்தை நீ பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பேசுறியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் இவர் கேட்கும்போது, டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒழுங்கு மரியாதையா இதோட குழந்தை பெத்துக்கிறத நிப்பாட்டிக்க. உன் பொண்டாட்டிக்கு ரத்தமே இல்லை. இதுக்கப்புறம் குழந்தை பேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து தள்ளி இருந்தாரு அப்படின்னு அதையும் நகைச்சுவாவே இந்த டெல்லி கணேஷ் அவங்க அப்பாவை பத்தியும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சரி, இந்த டெல்லி கணேசனுடைய சித்தப்பா, அதாவது அப்பாவுடைய சொந்த தம்பி 2 பேர் மதுரையில இருந்திருக்கிறாங்க. டிவிஎஸ்ல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. ஒரு தம்பி தமிழ் பண்டிட்டாவும் வேலை பார்த்திருக்காங்க. அவங்க கூட போய் டெல்லி கணேஷ் சின்ன வயசுலயே சேர்ந்து வேலை பார்த்திருக்காரு. ஏறக்குறைய ஒரு 6 மாதம் இங்க வேலை பார்த்திருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வெளியாகி இருக்குது. அப்போ இந்த வேலைக்கு நான் போகலாம் அப்படின்னு டெல்லி கணேஷ் கேட்கும்போது அவங்க சித்தப்பா சொல்லியிருக்காரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டுக்கு தான் அந்த வேலையெல்லாம் கிடைக்கும், உனக்கெல்லாம் கிடைக்காது, விட்டுட்டு இந்த வேலையே பாரு, இந்த டிவிஎஸ் வேலையே ரொம்ப பெரிய வேலை, நீ எதனா ட்ரை பண்ணாத அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்ல, அதெல்லாம் கேட்காம டெல்லி கணேஷ், நம்ம முட்டாளா அறிவாளியா ஒருத்தர் போய் செக் பண்ணி தான் பார்ப்போமே, இந்த வேலையில போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்ஃபோர்ஸ் வேலைக்கு இவர் ட்ரை பண்ணிருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 200 பேர் அங்க கூட்டம் கூடியிருக்கிறாங்க. டெல்லி கணேசும் அங்க போயிருக்கிறாரு. நமக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல மறுபடியும் இந்த டிவிஎஸ் வேலைக்கே போகணுமா? இல்ல மறுபடியும் திருநெல்வேலிக்கே போகணுமா? அப்படின்னு பெரிய குழப்பத்தோட அந்த கூட்டத்துல நின்னுட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல நின்ன அத்தனை பேரும் தம் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கும்பொழுது, இவரு மட்டும் பதட்டமா, குழப்பத்தோட நின்னுட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது, அங்க வடநாட்டு ஆபீசர் ஒருத்தர் அந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்துட்டு, டெல்லி கணேஷ் மட்டும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "இங்க வா" அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கூப்பிட்டுருக்காரு. இவருக்கு அப்ப இங்கிலீஷும் பெருசா பேச தெரியாதாம், ஹிந்தியும் தெரியாதாம். சின்ன சின்னதா அவர் சமாளிக்கிற அளவுக்கு மட்டும் இங்கிலீஷ் பேசுவாராம். ரொம்ப பதட்டமா கிட்ட போயிருக்கிறாரு. "உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. "ஓரளவு தெரியும்" அப்படின்னு இந்த அ டெல்லி கணேஷ் சொன்ன உடனே, "உன்னுடைய பேர் என்ன?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "என் பேரு கணேசன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. "கணேசனா? சிவாஜி கணேசனா? இல்ல ஜெமினி கணேசனா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல, இல்ல. நான் ஒரு ஆர்டினரி கணேசன்" அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. "ஓ! அப்படின்னா சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆர்டினரி கணேசனா?" அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சுட்டு, "சரி, இந்த கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா நேரா நிக்க வை" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்திலேயே ஒரு லீடர் மாரி மாறி அங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, அப்படியே அவங்கள கியூலாம் நிக்க வச்சு 2, 3 நாள் அவர் ஐஸ் வச்சு அப்படியே நமக்கு இந்த வேலைய கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அவரு மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாரு. இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு மொத நாள் இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரு, "அ கணேசா, உன்னுடைய பேர்ல ஃபெயில்ன்னு போட்டிருக்கு டாக்குமெண்ட்ல, நான் அத பார்த்தேன்.
நீ என்னன்னு போய் செக் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த டெல்லி கணேஷுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா, ரொம்ப அழுகையா வந்துதான். அந்த நாள் வந்து இப்ப நினைச்சு பார்த்தா கூட சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துதான். இவர் வந்து அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்லாம் இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி அந்த மழையோட மழையா நனைஞ்சுக்கிட்டே அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்லாம் குடிச்சிட்டு பயங்கரமா டான்ஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர ஜாலியா இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க குடிச்சிட்டு திரும்பி பார்த்தவங்க யாரோ ஒருத்தன் மழையில ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்த உடனே போய் யாரோ ஒருத்தர் நிக்கிறான், அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ கணேசன் அங்க போயிருக்கிறாரு. கணேசனை பார்த்தோன்னே இவரை வேலை வாங்கின அந்த ஆபீசர் வந்து, எதுக்கு கணேசா நீ ஏன் மழையில நிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்க, இப்ப கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய பேர்ல வந்து ஃபெயில்னு போட்டிருக்கான் அப்படின்னோடனே, நோ நோ அப்படிலாம் சான்ஸே கிடையாது, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆபீசர் பார்க்கும் பொழுது, இல்ல நான் ஃபெயில் எல்லாம் போடல. சரி உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப சொல்லியிருக்காரு, உங்க அப்பா என்ன பண்றாருன்னா டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க பிரசிடென்ட் யாரு சொல்லு அப்படின்னோடனே இவர் வந்து கென்னடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கென்னடின்னா என்ன கென்னடி அப்படின்னா ஜான் எஃப் கென்னடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் பேர் சொல்லியிருக்காரு. இன்னும் 2, 3 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டாராம். இப்படி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு பயங்கரமான குழப்பம். இன்டர்வியூல என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படி ஒரு பேசி அனுப்பிச்சிட்டாரே, ஒரு உத்தரவாதம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல யோசனையோட டெல்லி கணேஷ் அடுத்த நாள் இன்டர்வியூக்காக தயாராயிட்டு போயிருக்காரு. அங்க பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்டர்வியூ நடந்துட்டே இருந்திருக்குது. இப்ப டெல்லி கணேஷோட பேரை கூப்பிட்டிருக்காரு. நாள் பேசின அதே அந்த ஆபீசர் தான் இவர் வந்து இன்டர்வியூ பண்றதுக்காக அங்க உட்கார்ந்துருக்கிறாராம். இவர் போய் அங்க பயந்துகிட்டே உட்காரும்போது வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கணேசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பேர் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இவர் நாள் தான் அவர் சொல்லி கொடுத்தார்ல டக்கு டக்குன்னு சொன்னாராம். சூப்பர் நீ இன்டர்வியூல பாஸ் ஆயிட்ட. நம்ம எப்பயாவது ஏர்ஃபோர்ஸ்ல வாய்ப்பு இருந்தா நம்ம சந்திப்போம். இந்த வேலை உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போனாராம். அப்போ டெல்லி கணேஷ்க்கு மாலை அழுக வந்துச்சான். இவர் வந்து தெய்வம் மாதிரி இந்த வேலையை எனக்கு கொடுக்கறதுக்காக இங்க வந்துட்டு எனக்கு நாள் சொல்லி கொடுத்துட்டு அதே கேள்வியை அடுத்த நாள் என்ன கேட்டு இந்த வேலையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் இந்த ஆபீசர் யாரு பேர் என்ன எதுவுமே தெரியாதான். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு வேலை பார்த்திருக்காரு. ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கு நாடக ட்ரூப்ல சேர்ந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கார். இவர் டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவங்க அத்தை பொண்ணை இவர் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கார். அந்த காதலுக்கு வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பு இருந்திருக்கிறது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த நெருக்கடி அதிகமானதுனால இவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்க வந்து காத்தாடி ராமமூர்த்தியோட டிராமாவோட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்திருக்கார். இந்த நாடகத்தை பார்த்த அந்த ஒய்ஜிபியும் அவங்க மனைவியும் ரொம்ப நல்லா நடிக்கிற உன்னை சினிமாக்காரங்க மட்டும் பார்த்தாங்கன்னா கொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. இந்த தகவல் பிரஸ்லையும் வந்திருக்கிறது. பயங்கரமான இவருக்கு பாராட்டுகள் வந்து குவிந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முறை நாடகத்தை பார்க்க வந்த நாகேஷ் அவர்கள் டெல்லி கணேசனை பார்த்துட்டு அவருடைய நடிப்பை பார்த்துட்டு யோ நான் தாயே அந்த மாதிரிலாம் நடிப்பேன், நீ எப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிற சிரிச்சுக்கிட்டே நடிக்கிற, ரொம்ப அற்புதமா நடிக்கிற அப்படின்னு சொல்லி மேடையில வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டி இருக்கிறாரு. அடுத்து பட்டின பிரவேசம் அப்படிங்கிற நாடகத்துல இவர் நடித்திருக்கிறார். அந்த நாடகத்தை பார்த்து வந்த கே பாலச்சந்தர் இந்த நாடகத்தையே படமா எடுத்திருக்கிறார் பட்டின பிரவேசம். இந்த படத்துல ஒரு பிரமாதமான கேரக்டர் பாலச்சந்தர் கொடுத்திருக்கிறார். இந்த படத்துல தான் இவருக்கு என்ன பேர் போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தப்ப எனக்கு வந்து நீங்க எம் கணேசன் அப்படின்னு என்னோட சொந்த பேரே போடுங்க அப்படின்னு சொல்ல கே பாலச்சந்தர் சொல்லியிருக்கிறாரு, இல்லையா சினிமாவுக்குன்னு ஒரு ஃபேன்சியா ஏதாவது பேரை முன்னாடி சேர்க்கணும், இல்லைன்னா வந்து ஒரு சாதாரணமா கணேசன் ஆயிடுவேன், ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்க என்னுடைய ஊர் பேர் நெல்லை, அதனால நெல்லை கணேசன் வைங்க. வேணாயா நல்லா இல்ல அப்படின்னு. சரிங்க வல்லநாடு அப்படிங்கிற எங்க ஊர்னால நீங்க வல்லை கணேசன் வைங்க அப்படின்னு சொன்னா கே பாலச்சந்தர் சொன்னாராம், இல்லையா நீ வல்லை கணேசன் அப்படி சொல்றது பேமெண்ட் வரல, பணம் வரல, செக் வரல, வாய்ப்பு வரலன்னு ரொம்ப நெகட்டிவா இருக்குது, அதனால வல்லை கணேசன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு சரி நீ டெல்லியில இருந்தானே வந்த, டெல்லியில வேலை பார்த்தில்ல, அதனால உனக்கு டெல்லி கணேசன் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி டெல்லி கணேசன் அப்படின்னு இவர் பேர் வச்சிருக்கிறாரு. அந்த பேர் தான் பின்னாட்கள்ல ரொம்ப பிரபலமா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுக்கிற ஒரு நடிகர்னு பேர் எடுத்தார். அது மட்டும் இல்லாம இவர் நடித்த அந்த காலகட்டத்துல பேமெண்ட்டுக்காக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாராம். அதே மாதிரி சக நடிகர்களோட ரொம்ப மரியாதையாக பழகக்கூடியவர். நாடக நடிகரா இருந்து தமிழ் திரையுலகத்துல வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல டெல்லி கணேஷ் கோலோ வச்சிருக்கிறான்னு சொல்லணும். டப்பிங் கலைஞராகவும் சிறந்து விளங்கி வந்திருக்கிறார். திருநெல்வேலியில பிறந்த இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளையும் நடித்திருக்கிறார்.
நகைச்சுவை, குணச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்கள்ல திறம்பட நடித்தவர் தான் இவர். இவருடைய இந்த டெல்லி கணேஷ் அவர்கள் 1976ல திரைத்துறைக்கு வந்தார். இவர் தட்சிண பாரத நாடக சபா அப்படிங்கிற டெல்லி நாடக குழுல ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். படங்கள்ல நடிப்பதற்கு முன்னாடி 1964 முதல் 1974 வரைக்கும் இந்திய விமானப்படையில டெல்லி கணேஷ் பணியாற்றினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆத்தன்டிகேட்டான ஒரு விஷயம். டெல்லி கணேஷ் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது 1977ல வெளியானது. தமிழ் திரையுலகுக்கு இவரை அறிமுகப்படுத்தியவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். டெல்லி கணேஷ் அவர்கள் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரங்கள் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் வேடங்களே இருந்தது. ஆனா அபூர்வ சகோதரர்கள் கதாபாத்திரம், அதாவது பிரான்சிஸ்ங்கிற கதாபாத்திரத்துல வில்லனாக நடித்து இவர் கவனம் ஈர்த்தார். சிந்து பைரவி, நாயகன், மைக்கேல் மதுர காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், ஆகா, தெனாலி, சங்கமம், அவ்வை சண்முகி, இந்தியன் 2 உட்பட 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து இவர் கவனம் ஈர்த்திருக்கிறார். டெல்லி கணேஷ் அவர்கள் இதுவரைக்கும் 8 முக்கிய சின்னத்திரை தொடர்களையும் இவர் நடித்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டு பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். அதோடு 1993, 1994ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருதும் டெல்லி கணேஷுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கணேஷ் அவர்கள் தமிழ் சினிமாவின் மிக மூத்த நடிகர்கள் ஒருவராக அறியப்பட்டவர். அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த நல்ல குணங்கள் கொண்டவர். அதாவது நவம்பர் 9ஆம் தேதி நள்ளிரவு 11:30 மணிக்கு இயற்கை எய்திருக்கிறார். இவருக்கு வயது 81. கடந்த சில தினங்களாகவே வயது மூப்பு காரணமாக உடல்நிலை சரியில்லாம இருந்த டெல்லி கணேஷ் அவர்கள் நள்ளிரவு ராமபுரத்தில் உள்ள அவரது சொந்த வீட்டுல இயற்கை எய்திருக்கிறார். தூக்கத்திலேயே உயிர் பிரிந்ததாக சொல்லப்படுகிறது. அவரது மறைவு தமிழ் சினிமா உலகத்தினர் மத்தியில பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சில நடிகர்கள் மேலதான் அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கையில, தொழில எந்த கரையும் இல்லாம விமர்சனமும் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான கலைஞராக இந்த டெல்லி கணேஷ் அவர்கள் இருந்திருக்கிறார். இந்த டெல்லி கணேஷ் அவர்கள் இந்த இந்திய திரைவான்ல என்னன்னைக்கும் சுடரொளி வீசி மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு பெருமிதம் தான். அவருடைய இந்த மறைவு நாள்ல ஒரு நினைவை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.